இந்த இடம் ஒரு நடிகர் சமூகத்தில் எந்த ஒரு விழாவோ எந்த ஒரு வைபவமோ நடக்க வேண்டும் என்றால் அது இந்த வளாகத்தில் தான் நடக்கும். நான் சின்ன வயசுல இருக்கேன். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒன்றா இருந்தது கிடையாது. இனிமேல் ஏதாவது நம்ம எல்லா வேற்றுமைகளையும் வந்து நம்ம ஒன்றா இருக்கணும், வரணும், ஆடணும், பாடணும். அதுக்கு நாங்க என்னுடைய இந்த விழாவை நான் எங்க வேணாலும் நடத்தி வரலாம். 5 லட்சத்தில் ஒருத்தர் நடத்தலாம், இல்ல ஒரு சினிமா திரையரங்கு நடத்தலாம். ஆனால் இங்கு நடத்துவதற்கான நோக்கம் இந்த நடிகர் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும். தருமை பிள்ளைகளை, தருமை தம்பிகளை நான் கேட்டுக் கொள்கிறேன். இன்று நாம் அந்த வேற்றுமையை அறிந்திருந்து ஒரு காலமாக நமக்கு பல கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு, நம் உரிமைகளை பெறுவதற்கு இது ஒரு தொடக்கமாக. அப்புறம் மூர்த்தி சார் போன் பண்ணாரு. சார், இந்த இடத்துக்கு வாடகை. நான் மூர்த்தி கிட்ட கேட்டேன், நான் விளையாடுறீங்களா? விழா நடத்தணும், நடத்துங்க. இல்ல இல்ல, நீங்க சார் கிட்ட பேசுங்க. திரும்ப நான் சார் கிட்ட பேசுறேன். சார், எதுக்கு சார் இது? ஏன் பக்கத்தே அவங்களுக்கு அந்த ஒண்ணுன்னா காலப்போக்கில் நான் 2.5 கோடி ரூபாய் இப்போ இந்த 2.5 இல்லை இல்லை இல்லை, அது எனக்கு உரிமை உள்ள இடம் என்றாலும் நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் சொன்னேன், இல்லை சார், இல்லை நீங்க இல்லை இல்லைன்னா சொல்லாதீங்க. அந்த எம்பளம் இருக்கு இல்லைங்களா, அது முன்னால 2 பூ வச்ச மாதிரி நான் கொடுத்தவன், நீங்க அதை வச்சுக்க. அப்புறம் முந்தானத்து வரோம். நாங்க இந்த செயற்குழு கூட்டத்தை படிச்சுட்டு வரும் பொழுது நான் விஷால் தம்பி வரோம். அப்பதான் தெரியுது இது எதை நோக்கி இந்த விழா போகுது. விஷால் சொல்றாரு, என்ன சார் இவரு எதை பண்ணாலும் ஸ்டைல், ஐயோ சேலஞ்ச் நம்ம வச்சு மீட் பண்றது. இந்த இடத்தில் இந்த விழா எங்களுக்கு கட்டிடம் கட்டி முடித்தது போலவே என்ன ஒரு தொடக்கம். 3 பிரம்மாண்டமான படங்களின் அறிமுக விழா, ஒரு எல்லோரும் அன்போடு வாழ்த்து வந்திருக்கிறது. இதை விட சிறப்பான ஒரு வைபவ நடக்கும். திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் நல்லெண்ணங்களுக்கு நாங்கள் எப்போதும் உங்களுக்கு கொண்டிருப்போம். அதுபோலவே எங்கள் வளர்ச்சிக்கும் என்றும் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள். இந்த அறிமுக விழா கூட்டத்தில் யார் என்று தெரிகிறதா என்று அவர் கொண்டிருக்கிறார். அது படத்தின் தலைப்பா என்று கூட இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. நீதான் வருவாய் என்று தெரியும் எங்களுக்கு. எப்படி வரப்போகிறாய், எந்த அவதாரத்தில் வரப்போகிறாய் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஒரு நடிகர் சங்கத்தின் ஒற்றுமையின் சின்னமாக இந்த விழா தொடங்குகிறது. வணக்கம். விழா அரங்காக இதை தேர்ந்தெடுப்பதற்கான காரணத்தை சகோதரர் நாசர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது கீட்டுக்கொட்டாயாக இருந்து நான் பார்த்திருக்கிறேன். பிறகு கட்டடமாக மாறியது, மறுபடியும் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் இது ஒரு உயர்நிலைக்கு வந்து பார்த்துட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை பார்க்கறதுங்கிற முடிவில் இருக்கிறாங்க. நாதர் அவர்கள் சொன்னார்கள், படத்தின் டைட்டிலாம் என்ன தெரியாதுன்னு. படத்தின் டைட்டில் இல்லை, இந்த அரங்கத்தை குறிக்கும் தெரியும். யாருக்கு தெரியுதா? நான் சொல்கிறேன் யார் என்று. ஒரு குடும்பம் திரும்பி இங்கே வரப்போவது ஒரு குடும்பம். அந்த குடும்பமா நான் அதை பார்த்திருக்கேன். அதை மீண்டும் அதுவாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முதல் முழக்கம்
இன்னும் அந்த ஜுவாலை எதிர்க்கிறது. நன்றி. இங்கே எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்க போறீங்கிறத நான் என்ன சொல்லல, அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருந்தாங்க. இப்பவுமே நம்ம படம் எடுக்கும் போது வெவ்வேறு நல்ல கதைகள் பலர் சொல்லுவாங்க. எங்களுக்கு பிடிச்ச கதையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுலேயும் பல பேர் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற படத்துக்கு கதைகளை உங்கள் முன்னால் வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இங்கே நாங்கள் எடுக்க போகும் படத்தின் தலைப்பு அது சொன்னாலே விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு. இங்கே இசையுடன் சேர்ந்து வந்த தலைப்பு சகோதரர் இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னாங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த தலைப்பு. அதை நாங்கள் வச்ச கைக்கில் விட நல்லா இருந்தது, அதனால ஒத்துக்கிறோம். இப்பொழுது மேடைக்கு எனது தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பார்ட்னர்களையும் கடமைப்பட்டிருக்கிறேன். கதாநாயகியை அறிமுகப்படுத்துவதில் ராஜ்கமல் பெருமை கொள்கிறது. ராஜ்கமல் காத்திருந்து காட்சி வாங்க வேண்டிய அளவுக்கு தன்னை வளர்த்துக் கொண்ட அந்த கதாநாயகிக்கு எங்கள் வணக்கங்கள். சுத்தி அவர்கள் இங்கே கட்டடத்தையே எழுப்பி ஒரு விழா நடந்து அருமை சகோதரர் கமல் அவர்கள் வீடூழி வாழ்க நீண்டாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு மேலும் மேலும் வீடூழி வாழ்க என்று வாழ்த்து. ஷபாஷ் நாயகர், ஷபாஷ் நாயகர் நான் சொன்னேன். எப்படி என்ன சொன்னாலும் சபாசம் இவர் என்ன தந்தாலும் Thank you. Thank you. Thank you, Papa. You've given me life, art, cinema, music. And எனக்கு இன்னைக்கு வந்து அவ்வளோ பெருமையா இருக்கு to be your daughter and to finally be working in Rajkamal Films as a heroine. It's full circle and thank you. And thank you for making this an auspicious. அப்பா வந்து பூஜை அதெல்லாம் நம்ப மாட்டாரு. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த படம் ஆரம்பிக்கிறோம் with such goodwill, with so much love. I think it's the greatest blessing for our project. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. இந்த உணர்வு இந்த கட்டடத்தில் பர்மனன்ட் ஒரு அடிநாதமாக இருக்க வேண்டும் என்பதை நன்றி. வணக்கம். Since this movie is in 3 languages, I am using the link language of English so that nobody confines. On behalf of Rajkamal Films International and on behalf of Mr. Kamal Haasan, firstly I thank Nadigar Sangam for allowing us to conduct this function in their premises. Secondly, I thank all the members of the Film Fraternity for having given us the cooperation as they have always done for this project also. And the media for the sustained support that we have been receiving. And above all, I thank the team of Sabash Nair, led by Mr. Kamal Haasan, for the brilliant effort they are making. Thank you.
ஒரே ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சு. இவர் பற்றி சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பியாண்ட் தட் இந்த கலை குடும்பம் நடிகர் சங்கம் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு எங்களுக்கு முதல்ல இருந்து ஊக்கம் கொடுத்துருக்குங்க. இந்த பாதை இப்படி தான் நீங்கள் பண்ணணும், சேலஞ்சஸ் நிறைய வரும், பட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்ட்டு கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து இந்த அமைப்பு பார்த்துட்டு இங்கே இருக்கிற பக்கத்து வீட்டு ரெசிடென்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க. என்னடா திடீர்னு கட்டடம் வந்துருச்சு அதுக்குள்ள. இல்லை, இது வெறும் ஒரு ஆரம்ப விஷயம். இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபீல் கொடுத்துருக்கு எங்களுக்கு. வந்து அந்த நம்பிக்கை 100% வந்துருச்சு அந்த கட்டடம். ஸோ ஐ தேங்க் சுபாஷ் கமல் சார். I thank this company Leica for this noble gesture. Definitely to be utilized in the most righteous way for the building. Thank you so much, sir. God bless you. ரொம்ப நன்றி.